12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வந்தா கூட பரவாயில்ல, இனிமேல் 1 ரூபா கூட டாக்ஸ் கட்ட தேவையில்ல. மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியா போய்கிட்டே இருக்கலாம். இப்படி பட்ஜெட்டை பார்த்துட்டு டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாருமே பயங்கர சந்தோஷத்துல இருப்பீங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு பட்ஜெட்ல என்ன சொன்னாங்க, நீங்க 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வருமானம் வாங்கிக்கலாம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க 1 ரூபா கூட டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சுட்டு டாக்ஸ் கட்டாம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. இதை கேட்டவுடனே நிறைய பேர் பயங்கரமா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லப்பா, அப்ப மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சுக்கலாம், நம்ம 1 ரூபா கூட டாக்ஸ் கட்ட தேவையில்லையா, நல்லா இருக்கேப்பா இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு இதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க. அது என்ன சிக்கல் அப்படின்னு தானே கேக்குறீங்க. நீங்க வருஷத்துக்கு கரெக்டா 12 லட்சம் ரூபாய் வருமானம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க டாக்ஸ் கட்டாம போயிட்டே இருக்கலாம். ஆனா வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாயை தாண்டி 1 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சா கூட நீங்க 60,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்குங்க. ஆமாங்க, நீங்க 12 லட்சம் ரூபாய்க்கு மேல எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சம்பளம் 4 லட்சத்துக்கு அப்புறம் இருந்து அப்படியே டாக்ஸை கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது நீங்க 60,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுதாங்க நமக்கு ஒரு பெரிய சிக்கலே. நம்ம வருஷத்துக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் போக கரெக்டா 12 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா பிரச்சனை இல்லை, நம்ம டாக்ஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம். ஒருவேளை ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் போக 12,10,000 சம்பாரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் போச்சு. அந்த 10,000 ரூபாய்க்காண்டி நம்ம டாக்ஸ்ல 60,000 ரூபாய் ஆள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருங்க. அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் கம்பெனி கிட்ட என்ன ரெக்வஸ்ட் வைப்பீங்க, ஐயா எனக்கு இன்க்ரிமெண்ட்டே வேணாம் ஐயா, எனக்கு வருஷத்துக்கு 12 லட்சம் வருமானம் வந்தால் போதும், எனக்கு 10,000 இன்க்ரிமெண்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி உங்கள் கம்பெனி கிட்ட போராட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தாங்க வந்துடும். ஏன்னா நீங்கள் அந்த 10,000 ரூபாயை வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கிட்டு நீங்கள் 60,000 ரூபாய் கொடுக்கணும். இப்படிலாம் தான் சுச்சுவேஷன் மாறிடும். அப்படி இல்லை, நம்மளோட வருமானம் வருஷத்துக்கு 12 லட்சத்தை விட கொஞ்சம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லீவெல்லாம் போட்டு நம்மளோட சம்பளத்தை கம்மி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், சரிப்பா 12 லட்சம் வருமானம் வாங்குறவங்களுக்கு டாக்ஸே இல்லை, அவங்க கட்ட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டீங்க, 12 லட்சத்துக்கு மேலே வருமானம் வாங்குறவங்களுக்கு ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 12 லட்சம் வருமானம் வாங்குறவங்க 80,000 டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 1 ரூபா கூட டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 16 லட்சம் வருமானம் வாங்குறவங்கள இருந்து 24 லட்சம் வருமானம் வாங்குற வரைக்கும் 50,000 ஆரம்பிச்சு 1 லட்சம் ரூபா வரைக்கும் டாக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த பட்ஜெட் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டாக வந்திருக்கு. ஏன்னா எப்பயுமே பட்ஜெட்னு வந்துட்டா இந்த டாக்ஸ் பேயர்ஸை கையிலே பிடிக்க முடியாதுங்க. கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஏதாவது நமக்கு பிரயோஜனமாக தேருதா, இந்த தடவையாவது ஏதாவது அதிசயம் நடக்குமா அப்படின்னு டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்ததுக்கு பிரயோஜனமா இந்த தடவை டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு சூப்பரான பட்ஜெட்டாக தாங்க இந்த பட்ஜெட் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.